புதன்கிழமை ஜனவரி 14, 2026. தைப்பொங்கல், சூரிய பொங்கல். தை மாதம் பிறந்ததும் தமிழர் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கிறது. அந்த ஒளியின் மையம்தான் தைப்பொங்கல், குறிப்பாக சூரிய பொங்கல். இது வெறும் பண்டிகை அல்ல, இயற்கைக்கு நன்றி சொல் வதற்கான தமிழரின் பெரும் விழா. தைப்பொங்கல் என்றால் என்ன? தை மாற்றம், வளர்ச்சி, தொடக்கம். பொங்கல் நிறைவு, வளம், செழிப்பொரு வருடம் முழுவதும் விவசாயிகள் விதைத்த உழைப்பு இன்று அறுவடையாக நிறைவடையும் நாள். அந்த அறுவடைக்கு காரணமான சூரியனுக்கு நன்றி கூறும் நாள்தான் சூரிய பொங்கல். சூரியன் ஏன் முக்கியம்? சூரியன் இல்லாமல் விதை முளைக்காது, பயிர் வளராது, உணவு கிடையாது. தமிழர்கள் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தார்கள். அதனால்தான் சூரியன் நம் வாழ்க்கையின் முதன்மை சக்தி என்று சூரியனை கடவுளாக போற்றினார்கள். பொங்கல் சமைப்பதின் அர்த்தம். சூரிய பொங்கல் நாளில் புதிய மண்பானையில் புது அரிசி, பால், வெல்லம் போட்டு பொங்க வைக்கிறோம். பால் பொங்கி வழியும் போது அனைவரும் ஒரே குரலில் சொல்வார்கள், பொங்கலோ பொங்கல். அதன் அர்த்தம் என்ன? எங்கள் வாழ்க்கையும் இப்படியே செழித்து நிரம்பி எல்லோருக்கும் பகிரும் அளவுக்கு பொங்கி வளர வேண்டும் என்பதே. வீட்டு முன்கோலம் ஏன்? சூரிய பொங்கல் அன்று வீட்டு வாசலில் அரிசி மாவு கோலம் போடுகிறோம். அது வெறும் அலங்காரம் அல்ல. பறவைகள், எறும்புகள், சிறு உயிர்கள் கூட நம்முடன் உணவை பகிர வேண்டும் என்பதன் அடையாளம். நாம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம். சூரியனுக்கு செய்யும் வழிபாடு. காலை நேரத்தில் சூரியன் உதிக்கும் போது பொங்கல் படைத்து கைகள் கூப்பி நன்றி சொல்கிறோம். அந்த நன்றி கடந்த வருடம் காத்ததற்கு, உணவு தந்ததற்கு, உயிர் சக்தி தந்ததற்கு. இது கேட்பதற்கான வழிபாடு அல்ல, இது நன்றி சொல்லும் வழிபாடு. தை பொங்கலின் வாழ்க்கை பாடம். தை பொங்கல் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். உழைப்பு இல்லாமல் பலன் இல்லை. இயற்கையை மதிக்காமல் எதிர்காலம் இல்லை. நன்றி மறந்தால் வளர்ச்சி இல்லை. சூரியனை மதிப்பவன் வாழ்க்கையை மதிப்பவன். முடிவு, புதிய தொடக்கம். தைப்பொங்கல் கடந்த வருடத்தின் முடிவு, வரும் வருடத்தின் தொடக்கம். இந்த நாளில் மனசுக்குள் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். உழைப்பை விடமாட்டேன், நன்றியை மறக்க மாட்டேன், வாழ்க்கையை பொங்க விடுவேன். பொங்கலோ பொங்கல், வாழ்க்கை முழுக்க பொங்கட்டும்.